சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தானில் இந்திய கொடி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு என்ன காரணம்? முழு விவரம் இதோ. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வரும் 19ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற இருக்கிறது. சர்வதேச ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் டாப் 8 இடங்களை பிடிக்கும் அணி அந்த தொடரில் பங்கு பெறுகிறது. குரூப் ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து, வங்கதேசம் ஆகிய அணிகள் விளையாடுகின்றது. இதேபோன்று குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் விளையாடுகின்றது. இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட மறுத்துவிட்டது. இதன் காரணமாக இந்தியா விளையாடும் போட்டிகள் மற்றும் முதல் அரையிறுதி ஆட்டம் துபாயில் நடைபெற இருக்கிறது. ஒருவேளை இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதி பெற்றால் துபாயில்தான் இறுதிப் போட்டி நடைபெறும். இந்த சூழலில் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்காக பாகிஸ்தானில் உள்ள கராச்சி மற்றும் லாகூர் மைதானங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஐசிசி தொடரில் ஒவ்வொரு அணியின் தேசிய கொடியும் மைதானத்தில் பறக்க விடப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது கராச்சியில் உள்ள மைதானத்தில் 7 நாடுகளின் கொடி மட்டும்தான் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியாவின் தேசிய கொடி இல்லை என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது இந்தியாவை அவமதிக்கும் செயல் என்றும், இந்திய கொடி பறக்கவிடவில்லை என்றால் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடக்கூடாது என்றும் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். எனினும் இதற்கு விளக்கம் அளித்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகம், பாகிஸ்தானில் வந்து விளையாடும் நாடுகளின் கொடிகள் மட்டும்தான் பறக்கவிடப்பட்டிருப்பதாகவும், இந்தியா தங்களது நாட்டுக்கு வரவில்லை என்பதால்தான் இந்திய நாட்டின் தேசிய கொடியை தாங்கள் வைக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. ஐசிசியின் தலைவராக ஜெய்ஷா தான் இருக்கிறார் என்பதால் ரசிகர்கள் ஜெய்ஷா இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே பாகிஸ்தான் என்ற பெயரை தங்களது ஜெர்சியில் போட மாட்டோம் என இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து இருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தானும் இந்தியாவின் தேசிய கொடியை புறக்கணித்திருப்பது சர்ச்சையாகிறது.